ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல் ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த கஸ்டமைஸ் ஓப்பன் போர் சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஸ்கின் ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்றீங்க, போர்சஸை க்ளோஸ் பண்றதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்றீங்க, இது மேல வந்துட்டு ரோஸ் கலர்ல ஒரு லேயர் மாதிரி இருக்கு, அது என்னது, உள்ள வந்துட்டு ஒயிட்டா வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி இருக்கு, அது என்னது, இது எப்படி ரெடி பண்றீங்க, இது எதுக்கான ஒரு சோப்பு, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டவுட் கேக்குறீங்க இந்த ஓப்பன் போர்ஸ் கஸ்டமைஸ் ஃபேர்னஸ் சோப்புல. இன்னைக்கு வந்து இந்த சோப்புக்கான மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க எங்களோட ஹேண்ட்மேட் சோப்புக்கும் வெளியில இருக்கக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அது எங்களோட சோப் மேக்கிங் வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுல வந்து நாங்க ரெடி பண்ணக்கூடிய ஒவ்வொரு சோப்புலுமே எங்களுடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட் நாங்க ஆட் பண்ணுவோம் ஃபேர்னஸ்க்காக. அது இல்லாம ஹோம்மேட்ல எது நல்லா ஒரு ஸ்கின்னை வந்து ஒரு டைட்னிங் பண்ணும், எது ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும், எது பிம்பிள் கியூர் பண்ணும், எது வந்துட்டு உங்களுக்கு போர்சஸை ரிமூவ் பண்ணும், இந்த மாதிரி என்னென்ன ஒரு பெஸ்டான என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் போட்டுதான் நாங்க வந்துட்டு ஒவ்வொரு சோப்புமே நாங்க ரெடி பண்றது. ஸோ அதனால தான் சொல்றோம் எங்களுடைய சோப்பும் மற்ற ஹோம்மேட் சோப்பும் வேற வேற. அதுல வெறும் வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளவு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் எங்க சோப்ல நாங்க என்னெல்லாம் ஆட் பண்றோன்றது நம்மளுடைய சோப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உள்ள என்ன இன்கிரிடியன்ட் இருக்கு என்பதை. யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பா நீங்க ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா மெயினா இன்னைக்கு ஓப்பன் போர்ஸ் சோப் எது கொண்டு வந்தேன்னா, போர்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணவே முடியாது. அப்படியே மீறி வந்துட்டு ஃபேஸ்ல உடைய போர்சஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணோம்னா அதுக்கு நிறைய செட்டிங் இருக்கு, நிறைய செலவு பண்ணணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் வந்துட்டு ஃபேஸ்ல கூடிய போர்சஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்துட்டு ஒரே சோப்ல போர்சஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, ஃபேர்னஸ் கொடுக்கும்னு சொல்றீங்க, க்ளோ கொடுக்கும்னு சொல்றீங்க, கிளியர் ஸ்கின்னா வச்சிருக்கும்னு சொல்றீங்க, ஆக்னி இருந்தா கூட அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்றீங்க. அது எப்படி பாசிபிள்னு சொல்லி கேக்குறீங்க. இன்னைக்கு இந்த சோப் மேக்கிங் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன இது எல்லாமே உண்மைதான், இது எல்லாமே கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயம் தான்றதை நீங்க உணர்வீங்க. சோப் யூஸ் பண்ணவங்க மேக்கிங் வீடியோ பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா சோப் யூஸ் பண்ணும் போதுமே அவங்க அதுக்கான விஷயத்த ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சோப்பை யூஸ் பண்ணாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இதுல வந்துட்டு போர்சஸை க்ளோஸ் பண்ணும், ஃபேஸை கிளியர் ஸ்கின்னா வச்சிருக்கும், ஆக்னி இருந்தாலும் ரிமூவ் பண்ணும், ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், எக்ஸ்ட்ராவா நல்ல ஸ்கின்னை பிரைட் அண்ட் க்ளோவா ஃபேராகவும் சேஞ்ச் பண்ணும். அதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாமே ஆட் பண்றோம். எங்களுடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் நியூவர்ஸா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க இந்த சோப்பை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு 160 கிராம் சோப் ரெடி பண்றதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கலாம். ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. டபுள் பாயில் முறையில தான் நம்ம சோப் ரெடி பண்ண போறோம். ஸோ தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆயிட்டுக்கு அப்புறம் ஒரு எம்டி பவுல்ல 150 கிராம் பியூர் கிளிசரின் பேஸ் எடுத்துக்கிறேன். பேஸ் மெல்ட் ஆகிறதுக்குள்ள இதுல நம்ம வந்துட்டு ஒரு சீரம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுல ஆட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சீரம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எம்டி பவுல்ல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பியூர் பன்னீர் ரோஸ் பிட்டல் பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவு பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாதுளை பழம் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சீரமை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கலாம். நம்ம மெல்ட் ஆயிட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதை அதுல ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல மாதுளை பழம் சீரம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் முல்தானி மட்டி எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டீ ட்ரீ ஆயில் ஒரு 5 டிராப் சேர்த்துக்கலாம். ஒரு சோப்புக்கு ஒரு 5ல இருந்து ஒரு 7 டிராப் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சீரமை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ பிங்க் கலர்ல இருக்கிறதுக்கு என்ன சேர்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ இதை தான் நம்ம சோப் பிங்க் கலரா வர்றதுக்கு நம்ம ஆட் பண்றோம். ஸோ கலர் கூட நாங்க நேச்சுரலான முறையில தான் ரெடி பண்ணி சேர்க்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்டிஃபிஷியல் கலர் நாங்கள் ஆட் பண்ணல. பிங்க் கலரா வர்றதுக்கு நம்ம ரோஸ் பவுடர், மாதுளைப்பழம் பவுடர், பீட்ரூட் பவுடரை பியூர் பிங்க் ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு 5 or 10 மினிட்ஸ் ஸ்டோக் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை தான் நாங்கள் சோப்போட இந்த பிங்க் கலர் வர்றதுக்கு ஆட் பண்றோம்.
ஸோ கலர் கொஞ்சம் நீங்க வந்து லைட் கலர் போதும்னா ஸோ இதுலயே நம்ம விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்கா பிங்க் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதுல பியூர் அலோவேரா ஜெல் 1 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நீங்க. ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு பியூர் ஒயிட் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பியூர் வெள்ளரிக்காய் குக்கும்பர் இருக்கு இல்லைங்களா, அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ராக்டா நம்ம ஆட் பண்ணும் போதும் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய தன்மை அப்படியே மாறாம நமக்கு கிடைக்கும். சோப்லயும் வந்துட்டு நம்ம டைரக்டா பவுடராவோ ஜூஸாவோ சேர்த்தோம்னா சோப் வந்துட்டு உங்களுக்கு குழப்பா மாறலாம். சோப் கெட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோப் கொஞ்சம் ஒரு 6 மாசம் வரைக்கும் நமக்கு இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்டா ஆட் பண்றோம். ஆயிலா ரெடி பண்ணியும் நம்ம சேர்க்கலாம். ஆனா வந்து இந்த ஓப்பன் போஸ் சோப்ல வந்து ஆயிலி ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்றதுனால நான் ஆயிலா எதுவுமே சேர்க்கல, எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ராக்டா ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு சோப்புக்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா போதும். ஓப்பன் போர்ஸஸ க்ளோஸ் பண்றதுக்கு மெயினான பொருள் ஹேண்ட்மேட்ல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எது பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா அலோவேரா ஜெல் நல்லா இருக்கும், பன்னீர் ரோஸ் நல்லா இருக்கும், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், பீட்ரூட் இது எல்லாமே வந்துட்டு போர்ஸஸ டைட்னிங் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டா மாத்துறதுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்காக தான் அது எல்லாமே எக்ஸ்ட்ராக்டா எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அப்படியே ஒரு மாசம் 2 மாசத்துக்கு மட்டும் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க அப்படியே ஜூஸாவோ பவுடராவோ போட்டு நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த் வரைக்கும் ஒரு சோப்பு கெடாம இருக்கணும் அப்படின்னா இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்டா எடுத்துதான் நம்ம போடணும். அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடியதை எடுத்துதான் நம்ம போட முடியும். ஸோ அப்பதான் சோப் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே போர்ஸஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட், சேம் டைம் வந்துட்டு ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய இன்கிரிடியன்ட். ஸோ சோப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஒன்று சொன்னீங்களா, அதுக்குள்ள சோப் ரெடி பண்ணிட்டீங்களா, அது என்னன்னு சொல்லி கேட்பீங்க. அதை ஃபைனலா தான் பார்க்க போறோம். பியூர் கிளிசரின்ல தான் நம்ம ரெடி பண்ணோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி. நிறைய பேர் கேட்பீங்க மில்க் பேஸ்ல இது ரெடி பண்ணலாமான்னு. ஓப்பன் போஸ் இருக்கிறவங்களுக்கு மில்க் செட் ஆகாது, ஆயில் செட் ஆகாது. அதனாலதான் நான் வந்துட்டு மில்க் கண்டென்ட்டும் ஆயில் கண்டென்ட்டும் இல்லாத பொருள் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இதுதான். எல்லா சோப்லயுமே ஃபேர்னஸ்க்காக நாங்க ஆட் பண்ணக்கூடிய நூடுல்ஸ் இது. ஆனா இது வந்து மில்க் நூடுல்ஸ் கிடையாது. ஓப்பன் போஸ் ஸ்கின்னுக்காகவே நாங்க உருளைக்கிழங்குலையும் ஓட்ஸ்லயும் வச்சு ரெடி பண்ணிருக்கூடிய நூடுல்ஸ். ஸோ எங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இதுதான். இந்த நூடுல்ஸ் தான். கோட் மில்க் சோப்ல இருந்து டாங்கி மில்க் சோப்ல இருந்து குல்டத்தியான் சோப் வரைக்கும் இந்த நூடுல்ஸ் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே பியூர் மில்க்ல வச்சு ரெடி பண்ணக்கூடிய நூடுல்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஓப்பன் போஸ் ஸ்கின் பாக்குறதுனால நாங்க உருளைக்கிழங்கு வச்சு இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பியூர் ஓட்ஸ் வச்சு இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா ஃபேர்னஸ்க்காக மட்டும்தான், 100% ஃபேர்னஸ்க்காக மட்டுமே தான். இந்த நூடுல்ஸ் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் போதும் இன்ஸ்டன்டா ஸ்கின் நல்லா பிரைட்டா ஃபேரா க்ளோவா மாறும். இது எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கஸ்டமைஸ் சோப்ல ரொம்ப அதிகமா இந்த நூடுல்ஸ் சேர்ப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சோப் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோப்போட காஸ்ட், இது கஸ்டமைஸ் சோப்னால இதோட காஸ்ட் 380 இருந்தது. இப்போ உங்களுக்காக 220க்கும் நாங்க இது ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணும், எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கணும்காக நாங்க இந்த கஸ்டமைஸ் சோப்பை இப்போ 220க்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஓப்பன் போஸ் சோப்ல ஃபேர்னஸ்க்கு என்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்றோம், போசஸ் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் சேர்க்கிறோம், ஸ்கின்னை க்ளோவா ஆக்குறதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கிறது என்னது, ஒயிட் கலர்ல இருக்கிறது என்னது, எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 380க்கு கஸ்டமைஸ் சோப் வரும். இதுலயே 220க்கும் நீங்க தாராளமா இந்த சோப் வாங்கிக்கலாம். என்ன அதுல நூடுல்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ காஸ்ட்லி. உங்களுக்கு நீங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு நாங்க பொருள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அவ்வளவுதான். ஸோ தைரியமா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆண் பெண் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் கண்டிப்பா போடணும். நீங்க மைல்டா அப்ளை பண்ணி போடுங்க. போசஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சோப்பை குழைச்சி அந்த ஜூஸோட எடுத்து கன்னத்துலயோ ஃபோர்ஹெட்லயோ லைட்டா அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது 3 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்க. 1 டேக்கு 4 டைம்ஸ் போடுங்க.
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கின்னை டைட்டனிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த டைம்ல நீங்க மாதுளைப்பழம் சீரம் அப்படி இல்லைன்னா டோனர் எனி ஒன் போட்டுக்கலாம். இல்ல வெறும் அலோவேரா ஜெல் இருந்தா கூட கொஞ்சமா எடுத்து ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ இருந்தாலும் அது சரியாகாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் சரிதான். நீங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் இல்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில ஷேர் பண்ணுவோம். எப்பவுமே சந்தோஷமா இருங்க. பாசிட்டிவ் மைண்டோட இருங்க. நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு நினைங்க. எப்பவுமே நீங்க நல்ல சிந்தனையை மட்டும் யோசிங்க. தேவையில்லாதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்கு என்ன நடந்தாலும் அது நம்மளோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் நம்புங்க. சந்தோஷமா இருங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.